கிரிவலத்தின் போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்தால் சிவனின் அருள் விரைவில் கிடைக்கும். லிங்கங்களை வணங்கி கிரிவலம் வருவதின் பலன்கள். கிரிவல பாதையில் 8 திசைகளில் உள்ள அட்ட லிங்கங்கள்: ஈசான லிங்கம், இந்திரலிங்கம், வருணலிங்கம், வாய்லிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம் உள்ளன. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு திசையை, ஒரு தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது. இவற்றை வணங்குவதால் ஈசான லிங்கம் ஞானம், ஆன்மீக வளர்ச்சி; இந்திரலிங்கம் செல்வம், அதிகாரம்; வருணலிங்கம் நீர்நோய் நிவாரணம், மன சுத்தி; வாய்லிங்கம் உடல் நோய் நீக்கம்; சூரியலிங்கம் ஆரோக்கியம், உற்சாகம்; சந்திரலிங்கம் மன அமைதி, குடும்ப சாந்தி; யமலிங்கம் பாவ நிவிர்த்தி, ஆயுள் வரம்; அக்னிலிங்கம் சக்தி, தீட்சை, பாவக் கருமநாசம். அக்டோபர் மாத பௌர்ணமி கிரிவலத்தின் தனிச்சிறப்பு. ஷராட் பூர்ணாமி காலத்தில் சந்திரனின் கதிர்கள் உடலுக்கு நன்மை செய்வதாக ஆயுர்வேதம் சொல்கிறது. அந்த இரவில் அருணாச்சலத்தைச் சுற்றி வரும்போது சந்திர ஒளியும் அருணாச்சல ஜோதி சக்தியும் ஒன்றாக மனதில் ஒளி வீசும். இந்த மாத கிரிவலத்தைச் செய்தால் மனப்பீடைகள் குறையும், வாழ்வில் ஒளிமயமான மாற்றங்கள் தோன்றும் என்று ஆன்மீக குருக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அக்டோபர் மாத பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும், மன அமைதி, ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்ப நலன், குழந்தை பேறு, செல்வ வளம் சேரும், ஆன்மீக ஞானம், தீட்சை பெரும் சக்தி ஏற்படும், சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள். வீடியோல கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம். நன்றி, வணக்கம்.